பொதுவாக வாழைக்காய்னாலே வாழைக்காய் ஃப்ரை, வாழைக்காய் பொரியல், வாழைக்காய் காரக்குழம்பு இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சு சாப்பிட்ருக்குறோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக சட்டுன்னு ரெடி ஆகிற வாழைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்களை நான் பிளேட்டில் டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கிறேன். இப்போ 2 வாழைக்காவை தோல் உரித்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி 1 டம்ளர் தண்ணி, 1 சிட்டுக்கு மஞ்சத்தூள், தேன், லெமன் ஜூஸ் இதெல்லாம் ஸ்டவ் மேலே வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறோம். இது சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இதுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், அரை மூடி தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கிறேன், 6 பச்சை மிளகாய் காரத்துக்கு. உங்களுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் வேணால் நீங்கள் குறைச்சிக்கலாம். 3 ஸ்பூன் தயிர் இதெல்லாம் அரைச்சி நம்ம இந்த வாழைக்காயில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ இறக்கிடலாம். இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். இது தாளிச்சோடனே வாழைக்காய் மேலே ஆட் பண்ணிடலாம். நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான சட்னி ரெடி ஆகிற வாழைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.